ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் 2 நாளாக சாப்பாடே ஆக்கலை. எனக்கு சாப்பிட மனசு சரியில்லாதனால நான் சாப்பிடவே இல்லை. இன்னைக்கு என்ன தெரியல, எனக்கு கொஞ்சம் மனசு நல்லா இருந்துச்சு. அதனால என்ன பண்ணிட்டேன், அரிசியும் தண்ணி ஊற்றி வேக வச்சு ஆரம்பிச்சிருவோம். தண்ணி ஊற்றியாச்சு, கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது நண்பர்களே, சாப்பாடு வந்துருச்சு. சாப்பாடு வந்து அவியாக இருக்குது. ஹாய் நண்பர்களே, உங்களுக்கு 2 நாளாக நான் வீடியோ கொண்டு வர முடியலை. காரணம், எனக்கு உடம்பு மனசு கொஞ்சம் சரியில்லை. என்னன்னா, எனக்கு வண்டிக்கு பணம் லைவே போட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க பார்த்துருப்பீங்க, லைவே போட்டு இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன், வண்டியை பற்றி. அதனால எனக்கு 2 நாளாக சாப்பிட கூட தோணலை. எனக்கு எதுவுமே பிடிக்கல. எனக்கு ஒரு மனசு கஷ்டம், இன்னொரு கஷ்டம் வேற. என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல. அதனால இன்னைக்கு வீடியோ 2 நாளாக ரொம்ப மைண்ட் டென்ஷன்ல போடல. நான் வேற வீடியோ அவங்களுக்கு போட்டுக்கிட்டு இருப்பேன். அதனால பார்த்தா சாப்பாடு ஆக்கினேன், வெறிஞ்சோறு ஆக்கினேன். 2 நாளாக சாப்பிடலையா, அப்ப நம்ம வேற எதையும் சாப்பிட முடியாது, உடம்பு ஒரு மாதிரி ஆகி போகும். அப்படிங்கிறதுக்காக இப்போ வந்து வெறிஞ்சோறு மட்டும் ஆக்கிருக்கேன். அது எப்படின்னா பாருங்க. கொஞ்சம் கொஞ்சம் கெட்டியா இருக்கட்டும்னு சொல்லி ஆக்கினேன். அது ரொம்ப கெட்டியாகி போச்சு. பாத்தீங்கன்னா, ஏன்னா 2 நாளைக்கு சாப்பிடாம வந்திருக்கேன். குழம்பு சோறு சாப்பிட்டோம்னு வச்சுக்கீங்களேன், அது ஒரு மாதிரி ஆயிரும். அதனாலதான் அதிகமா சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக வெறிஞ்சோறு மட்டும் ஆக்கினேன். தூசி மாதிரி இருக்கு. எல்லாம் சாப்பாடு எப்படி இருக்கு பார்த்துருவோம். உப்பு போட்டேன்னா என்னன்னு தெரியல. அந்த அளவுக்கு செகண்டே பண்ணல. இதான் உண்மை. சாப்பாடு எப்படி இருக்கு பார்ப்போம். நான் எனக்கு பழக்கம், அதாவது எண்ணெய் ஊற்றி சாப்பிடுவேன், வெறிஞ்சோறு சாப்பிடுவேன். அதாவது நம்ம போற இடத்துல எந்த இது இருக்கோ இல்லையோ, இருக்கிறத வச்சு சாப்பிட்டு வரணும் அப்படிங்கிறதான் நான் சின்ன வயசுல இருந்தே பழகினது. அதை எங்கேயும் போய் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். சாப்பிட்டு பார்ப்போம். சூப்பர். உப்பு காட்டா போட்டிருக்கேன். வெந்தது நல்லா வெந்திருக்கு. எனக்கு இந்த வண்டிக்கு பணம் டொனேஷன் கேட்டு தெரியறதுனால முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, டெய்லி போட்டுக்கிட்டு வர்றேன். அது எப்படி பார்ப்போம். சரியா, உங்களுக்கு வண்டி சரியாயிட்டுனா புது புது வீடியோ வேற மாதிரி வரும், நீங்களே பார்ப்பீங்க. இது வரைக்கும் ஆதரவு கொடுத்தவங்களுக்கும் இனிமேல் கொடுக்க போறவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க எந்த அளவுக்கு கமெண்ட் பண்ணி ஷேர் பண்றீங்களோ அந்த அளவுக்கு சப்ஸ்கிரைபர் கூடி எனக்கு ஒரு நல்லது, வீடியோ டெவலப் ஆகும். பண்ணி கொடுங்க. சாப்பாடு அடுத்து என்ன, நாளைக்கு என்ன ஒரு புதுமையான வீடியோ உங்களுக்கு போட்டு விடுறேன். தேங்க்யூ.